ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीर्वुत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। भागवतम आरावद स्कंदम இரண்டாவது ஸ்கந்தம் ஆறாவது அத்தியாயம் பதம் எண் 23. யாரு பாகவதம் இருக்கோ என் பின்னாடி சொல்லுங்க. யதாஸ்ய நாப்யாநலினாத் அகமாசம் மகாத்மனஹ நாவிதம் யஜ்ஞ சம்பாரான் புருஷாவயவான்ருதே. வார்த்தைகளினுடைய அர்த்தம். யதா அச்சமயம், அஸ்ய அவரது, நாப்யாத் நாபியிலிருந்து, நளினாத் தாமரை பூவிலிருந்து, அகம் நான், ஆசம் பிறந்தேன், மகாத்மனஹ புகழுக்கு உரியவரின், ந அவிதம் தெரியவில்லை, யஜ்ஞ யாகத்துக்கு உரிய, சம்பாரான் பகுதி பொருட்கள், புருஷ பகவானின், அவயவான் சொந்த உடலுறுப்புக்கள், ருதே தவிர. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை பிரபுபாதர் மூலமாக. மொழிபெயர்ப்பு. இந்த மகா புருஷருடைய மகாவிஷ்ணு நாபி கமலத்திலிருந்து நான் பிறந்த பொழுது இப்புருஷருடைய அங்கங்களை தவிர அவரை ஆராதிப்பதற்கு உரிய எந்த பொருளும் என்னிடம் இருக்கவில்லை. பொருளுரை. பிரபஞ்ச தோற்றத்தை படைத்தவரான பிரம்மதேவர் ஸ்வயம்பூ அல்லது தாய் தந்தையர் இல்லாமல் பிறந்தவர் என்று அறியப்படுகிறார். பொதுவாக ஒரு ஜீவராசி தாய் தந்தையரின் சேர்க்கையினால் பிறக்கிறான். ஆனால் முதல் ஜீவராசியான பிரம்மா மகாவிஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிறந்தவராவார். இந்த மகாவிஷ்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஓர் விரிவங்கமாவார். நாபியிலிருந்து உதித்த தாமரையும் பகவானுடைய தேக உறுப்புகளின் ஒரு பாகமாகும். அந்த தாமரையிலிருந்துதான் பிரம்மா பிறந்தார். எனவே பகவானின் உடலில் பிரம்மதேவரும் ஒரு பாகமாவார். அவ்வாறு தோன்றிய பிரம்மா இருளை தவிர வேறு எதையும் காணாமல் தடுமாற்றம் அடைந்தார். அப்பொழுது தவத்தை மேற்கொள்ளுமாறு அவரது ஹிருதயத்திலிருந்து பகவானால் உற்சாகம் மூட்டப்பட்டார். இத்தவத்தால் யாக சடங்குகளுக்குரிய பகுதி பொருட்களை பெற்றார். ஆனால் அங்கு மகாவிஷ்ணுவையும் பிரம்மாவையும் தவிர்த்து வேறு ஒன்றுமே இருக்கவில்லை.
யாக சடங்குகளுக்கு பல பொருட்கள் தேவைப்பட்டன. குறிப்பாக மிருக பலி என்பது மிருகத்தை கொல்வதற்காகவென்று ஒருபொழுதும் இருந்ததில்லை. யாகத்தின் வெற்றிகரான பலனை அடைவதற்காக இருந்ததாகும். யாக தீயில் பலியிடப்பட்ட மிருகம் இறந்துவிடும். ஆனால் திறமை வாய்ந்த வேதியர்களால் உச்சரிக்கப்பட்ட அந்த வேத மந்திரங்களின் வலிமையால் அடுத்த வினாடியே அதற்கு ஒரு புது வாழ்வு வழங்கப்படுகிறது. அத்தகையதொரு திறமை வாய்ந்த வேதியன் கிடைக்காத பொழுது யாகத்தீயில் கொடுக்கப்படும் மிருகபலியை தடுத்துவிட வேண்டும். இவ்வாறாக கர்ப்போதகசாயி விஷ்ணுவின் உடல் உறுப்புகளிலிருந்து யாகத்துக்கு தேவையான பொருட்களையும் கூட பிரம்மா படைத்தார். இல்லாத ஒன்றிலிருந்து எதுவும் படைக்கப்படவில்லை. பகவானின் தேகத்திலிருந்தே அனைத்தும் படைக்கப்பட்டன. பகவானே பகவத்கீதையில் கூறுகிறார், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. அனைத்தும் என்னுடைய தேக உறுப்புகளிலிருந்தே உண்டாக்கப்பட்டன. நானே எல்லா படைப்புகளுக்கும் ஆதி மூலமாவேன். அனைத்தும் பகவானாகவே இருப்பதால் அவரை வழிபடுவதில் பயனில்லை என்று அருவவாதிகள் வாதிக்கின்றனர். ஆனால் பகவானின் தேக உறுப்புகளிலிருந்து பிறந்துள்ள பகுதி பொருட்களை உபயோகித்து நன்றி உணர்வுடன் உருவவாதிகள் பகவானை வழிபடுகின்றனர். பழங்களும் பூக்களும் பூமி தாயின் தேகத்திலிருந்து கிடைக்கின்றன. இருப்பினும் அறிவுள்ள பக்தன் பூமியிலிருந்து பிறந்த பொருட்களாலேயே பூமித்தியாயை வழிபடுகிறான். இதை போலவே கங்கை தாய் கங்கை நீராலேயே வழிபாடு செய்யப்படுகிறாள். இருப்பினும் அத்தகைய வழிபாட்டின் பலனை வழிபடுபவன் அனுபவிக்கிறான். பகவானின் உடல் உறுப்புகளிலிருந்து பிறந்த பொருட்களாலேயே அவரது வழிபாடும் நடத்தப்படுகிறது. இருப்பினும் பகவானின் ஒரு பாகமாக உள்ள வழிபாடு செய்பவன் பகவானிடம் செய்யும் பக்தி தொண்டின் பலனை அடைகிறான். தானே பகவான் என்று அருவவாதி தப்பாக முடிவு செய்யும் வேளையில் உருவவாதி பகவானிடமிருந்து எதுவுமே வேறானதல்ல என்பதை பூரணமாக உணர்ந்து பக்தி தொண்டால் பகவானை வழிபடுகிறான். எனவே எதுவுமே தனக்கு சொந்தமானது அன்று என்பதை அறிந்து இருப்பதால் பக்தன் அனைத்தையும் பகவானுடைய தொண்டில் ஈடுபடுத்த விரும்புகிறான். ஒத்த தன்மையை பற்றிய இப்பக்குவமான கருத்து பகவானின் அன்பு தொண்டில் பக்தன் ஈடுபடுவதற்கு உதவுகிறது. அப்படி இருக்க அருவவாதி ஒருவன் பொய்யான பெருமிதம் கொண்டிருப்பதால் பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் என்றென்றும் நாத்திகனாகவே எஞ்சி இருக்கிறான். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாகயா சக்ஷுரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின்னிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. நம்ம இரண்டாவது ஸ்கந்தம் 6வது அத்தியாயத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம்.
இந்த ஸ்லோகத்துல வந்து யதாஸ்ய நாப்யான் நளினாத். ஸோ பகவானுடைய கர்ப்போதக்ஷாய விஷ்ணு அவருடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை தோன்றியது. அந்த தாமரையில் பிரம்மா பிறந்தார். அப்ப பிரம்மா பிறந்ததுக்கு அப்புறம் அவர் பகவானை வழிபட விரும்பினார். பகவானை வழிபடுவதற்காக யாகம் செய்து வழிபடுவதற்காக பல யாகத்திற்கு தேவையான திரவியங்களை தேடினார். ந அவிதம் யக்ஞ சம்பாரான். ஆனால் அவரை வந்து அவரால் பகவானுடைய அங்கங்களை தவிர வேறு எந்த திரவியங்களை அவரால் பார்க்க முடியல. புருஷ அவயவான் ரிதே, அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்துல பார்க்கும் பொழுது பிரம்மா பிறந்த பொழுது அவர் தனிமையில் இருந்தார். அவரை தவிர வேற யாருமே இல்லை. அப்ப முதல்ல 3வது ஸ்கந்தத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி பிரம்மா தன்னுடைய பிறப்பிற்கான மூலத்தை தேடினார். முதல்ல நான் எங்கேருந்து பிறந்துள்ளேன், இந்த தாமரையினுடைய தண்டுல வந்து மூலத்துல யார் இருக்கார், அதை வந்து தேடி கண்டுபிடிக்க விருப்பப்பட்டார். அந்த தாமரைக்குள்ள போய், அந்த தாமரையில் உள்ள அந்த தண்டுக்குள்ள போய் அந்த தாமரையினுடைய அடிப்பகுதியை வந்து சென்றடைவதற்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்தார். ஒரு 100 ஆண்டு காலம் வந்து அந்த அடிப்பகுதி போறதுக்காக முயற்சி எடுத்தார். ஆனா அப்ப வந்து அந்த யாரையும் அவரால் பார்க்க முடியல. திரும்பி வந்து அவர் அந்த தாமரையினுடைய மேல் பகுதிக்கு வந்து தன்னுடைய அந்த ஆசனத்தில் அமர்ந்தார். அப்ப வந்து பிரம்மாவுக்கு வந்து தப அப்படிங்கிற வார்த்தை கேட்டது. இரண்டே எழுத்து தப. அந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் பிரம்ம சமிதையில பிரம்மாவுக்கு வந்து பகவான் அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிரம்மா வந்து அந்த காயத்ரி மந்திரத்தை கேட்டுவிட்டு அந்த பகவான் மேல அந்த மந்திரத்தை உச்சரித்து தியானம் செய்ய ஆரம்பித்தார். 100 ஆண்டு காலம் தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பகவானுடைய தரிசனம் கிடைத்தது. அதை பத்தி 2வது ஸ்கந்தத்தினுடைய 9வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சோ பிரம்மா வந்து அவருடைய வாழ்க்கை மூலமாகவே அவருடைய வாழ்க்கையை வந்து தவம் மூலமாக தொடங்குகின்றது. தவம் இந்த மனுஷ ஜென்மத்தினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளே தவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லோருமே பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே ஒரு விதத்துல தவம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். கூட்டமான பஸ்ல போறதும் ஒரு தவம். கடும் உழைப்பு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த மாதிரி பல வேலை செய்யறது. ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா ஒரு விதத்துல பல தவம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, வேலைக்காகவோ அல்லது பல்வேறு விஷயங்கள்ல. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல ரிஷபதேவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாயம் தேகோ தேகபாஜாம் ரிலோகே கஷ்டான் காமான் அர்ஹதே விட்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்யேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் த்வனந்தம். ரிஷபதேவர் சொல்றார், ஒரு மனித பிறவியில பிறந்தவருக்கு வந்து அதனுடைய குறிக்கோள் என்னன்னா ஒரு தெய்வீகமான தவம் செய்வது அப்படின்னு சொல்றார். அந்த தெய்வீகமான தவம் மூலமாக அளவற்ற ஆனந்தத்தை அடைவது, எல்லையற்ற ஆனந்தத்தை, எல்லையற்ற தெய்வீகமான ஆனந்தத்தை அடைவதற்காக
அவர் வந்து தெய்வீகமான தவம் செய்வதில் அவர் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றார். தப்போ திவ்யம் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம் சுத்யேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். ஸோ அந்த தெய்வீகமான தவம் மூலமாக ஒருத்தருடைய மனது தூய்மை அடைகின்றது. அந்த 3 குணங்களிலிருந்து விடுபடுகின்றார். அவர் வந்து எல்லையற்ற ஆனந்தத்தை அடைய முடியும். மனித பிறவியினுடைய குறிக்கோள் வந்து வெறும் உடல் ரீதியான சுகங்களை அடைவதற்காக அல்ல. அப்படிப்பட்ட சுகம் வந்து சாதாரண ஒரு விலங்கினுடைய பிறவிகளிலும் கிடைக்கின்றது. விடுபுஜாம் மலத்தை உண்ணுகின்ற ஒரு பன்றியினுடைய பிறவியிலையும் கூட அந்த உடல் ரீதியான சுகம் கிடைக்கின்றது. அதற்காக நம்ம வந்து பெருமுயற்சி எடுக்கக்கூடாது அப்படின்னு ரிஷபதேவர் தன்னுடைய போதனைகளை ஆரம்பிக்கும் பொழுது அந்த மனித பிறவியினுடைய லட்சியமே ஒரு தெய்வீகமான தவம் அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்றார். நான்முக கடவுள் பிரம்மாவும் ஆரம்பத்துல அந்த தெய்வீகமான தவம் செஞ்சதுக்கு அப்புறம் பகவானுடைய காட்சி கிடைக்கின்றது. அதற்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய படைப்பை ஆரம்பிக்கிறார். ஸோ நம்ம இந்த கருத்து வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கருத்து. நம்ம வந்து அன்றாடம் நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கும் பொழுது பல பெயர்களை சந்திக்கிறோம். நம்மளுடைய வியாபாரமோ அல்லது ஒரு உத்தியோகமோ அலுவலகத்துல. அப்ப ரஜோகுணம் மற்றும் தமோகுணத்தினுடைய தொடர்பு ஏற்படுகின்றது. குறிப்பாக ரஜோகுணத்தினுடைய தொடர்பு. தமோகுணம் தான் தூக்கம். ஆனால் பொதுவாக வேலை செய்யும் பொழுது ரஜோகுணம் பல பேர் சந்திக்கிறோம். நம்ம சில பேர் வந்து ஏமாத்த முயற்சி செய்யலாம், நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ரஜோகுண காரியங்களில் ஈடுபடுவதற்கு முன்னாடி நம்மளுடைய நாளை வந்து சத்வகுணம் அல்லது சத்வகுணத்துக்கும் அப்பாற்பட்ட பகவத் பக்தியில் ஈடுபட்டு அந்த நாளை தொடங்க வேண்டும். பிரம்மாவே அவருடைய நாளை வந்து அப்படிதான் தொடங்கினார். பிரம்மா முதல்ல 100 வருடம் வந்து தவம் செய்தார். தேவர்களுடைய எண்ணிக்கையில 100 வருடம் வந்து அவர் தவம் செய்தார், பகவானுடைய நாமங்களை உச்சரித்து. அதற்கப்புறம் வந்து அவருக்கு பகவானுடைய காட்சி கிடைத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த சிருஷ்டியை தொடங்கினார். ஸோ அந்த கருத்து வந்து ரொம்ப முக்கியமானது. இங்க பிரம்மா வந்து பகவானை வழிபடுவதற்காக பல அந்த யஜ்யத்தில் உபயோகப்படுத்துறதுக்கான அந்த திரவியங்களை தேடிக்கொண்டு இருந்தார். ஆனால் அவரை அதை அவரால் பார்க்க முடியல. இத பத்தி பிரபுபாதர் சொல்றார், நம்ம ஏன் பகவானை வழிபடுவதற்கு ஒரு திரவியங்களை உபயோகப்படுத்தி பகவானை வழிபடணும் அப்படின் பொழுது சில சமயம் நிறைய பேர் நம்ம வந்து சில தலைவர்களோ நடிகர்களோ சில பேர் சொல்றாங்க, எதுக்கு நீங்க கோயில் கட்டுறீங்க, அபிஷேகம் பண்றீங்க, வீணா இவ்வளவு பொருட்களை வீணடிக்கிறீங்க, அதுக்கு பதிலாக நீங்க வந்து ஒரு ஆஸ்பத்திரி கட்டலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. சமூக சேவையே பகவானுடைய சேவை, மானவ சேவா மாதவ சேவா, தரித்திர நாராயண சேவா. அந்த மாதிரி ஒரு பிச்சை ஒரு ஏழைக்காரனுக்கு இது போட்டீங்கன்னா அதுவே கடவுளே சேவை. அதனால் நீங்க வந்து தனியா கோயிலுக்கு போய் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை, சமூக சேவையே பகவானுடைய சேவை அப்படின்னு சொல்றாங்க. சமூக சேவை எதிர்த்து நம்ம கருத்து இல்லை, சமூக சேவை நல்ல சிந்தனை. அட்லீஸ்ட் ஒருத்தர் சுயநலத்தை பத்தி சிந்திக்காம மற்றவர்களுடைய நலனை பத்தி சிந்திக்கிறாரு. உடல் ரீதியாக சிந்தனையா இருந்தாலும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு சுயநலமற்ற சிந்தனையா இருக்கு, அந்த விதத்துல பாராட்டலாம். ஆனா சமூக சேவையே பகவான் சேவை அல்லது மானவ சேவா மாதவ சேவா அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு மாயாவாத கருத்தாக ஆகின்றது.
ஏன்னா அதுல வந்து அந்த ஒரு சாதாரண ஜீவாத்மாவையும் பகவானை நம்ம வந்து சமநிலையில் அவர் வந்து ஒப்பிட்டு சொல்றார். இந்த ஏழைக்கு சாப்பாடு போடுறது இதுவே பகவானுக்கு செய்கின்ற சேவை அப்படிங்கிறதுல இந்த கருத்து வந்து ஒரு எவ்வளவு உயர்ந்த கருத்து அப்படின்னு ஒரு மேலோட்டமா பார்த்தா தெரியலாம். ஆனா நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தவறான சித்தாந்தமே இருக்கு. ஏன்னா அந்த ஜீவாத்மாவை வந்து பகவானோடு நம்ம சமநிலையில் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஜீவாத்மா வந்து ஒரு அணு பரிமாணத்தை உடையவர், பகவான் வந்து விபு பரிமாணத்தை உடையவர். எப்படி சைக்கிளையும் ஏரோப்ளேனையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, சைக்கிளையும் ஏரோப்ளேனையும் ஒப்பிட்டுட்டு நீங்க வந்து சைக்கிள் என்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அதே விதிமுறைகளை ஏரோப்ளேனுக்கும் சொன்னீங்கன்னா அது எவ்வளவு தவறானது. அந்த மாதிரி ஆத்மாவையும் பரமாத்மாவையும் வந்து நம்ம வந்து சமநிலையில் குணத்தின் அடிப்படையில ஒற்றுமை இருக்கு. ஆனா அளவின் அடிப்படையில பார்த்தோம்னா ஆத்மா வந்து அணு, ஆனா பகவான் வந்து விபு. அதனாலதான் இந்த மாணவ சேவா மாதவ சேவா இந்த கருத்து வந்து ரொம்ப பிரபலமான கருத்து. ஆனா இதற்கு பின்னாடி இருக்கின்ற அந்த தவறான சித்தாந்தத்தை வந்து பல பேர் வந்து புரிந்து கொள்ளல. சமூக சேவையை வந்து நீங்க பகவானை நினைத்து நீங்க செய்யலாம், ஆக பகவானுக்கு அர்ப்பணமாக நீங்க செய்யலாம். அது கிருஷ்ணரே சொல்றார், யத் கரோஷி யதஷ்னாசி யத் ஜுகோஷி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். நீங்க என்ன தானம் கொடுக்க விரும்புகிறீர்களாலும் அதை வந்து என்னை நினைத்து கொண்டு என்னுடைய அர்ப்பணமாக செய்யுங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஒருத்தருக்கு தானம் கொடுக்கும் பொழுதும் அவரை வந்து பகவானுடைய அம்சம் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த மாதிரி தானம் கொடுக்கலாம், பிரசாதம் கொடுக்கலாம். பிரசாதம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். அந்த மாதிரி சமூக சேவையை வந்து பகவத் சிந்தனையுடன் பகவானை நினைத்து கொண்டு பகவானுக்கு அர்ப்பணமாக செய்யலாம். ஆனா அந்த மாணவ சேவா மாதவ சேவா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜீவாத்மாவை பகவானுடன் சமமாக பார்க்கின்றோம். அது வந்து ஒரு மாயாவாத சித்தாந்தம். இங்க பகவானை வழிபடுவதற்கு அதனால சொல்றாங்க, பகவானை வந்து நீங்க தனியா வழிபட வேண்டியதில்லை, ஜஸ்ட் சமூக சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. பகவானை வழிபடுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். பிரலாதர் வந்து தன்னுடைய பிரார்த்தனைகளை சொல்றாரு, நைவாத்மன பிரபுரயம் நிஜலாப பூர்ணோ மானம் ஜனாதவிதுஷோ கருணோ விரணீதே யத்யஜ்ஜனோ பகவதே விததீத மானம் தச்சாத்மனே பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீ. பிரலாதர் சொல்றார், பகவான் வந்து நிஜ லாப பூர்ண, அவருக்கு எந்த தேவையே கிடையாது, அவர் பூரணமானவர். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. அந்த பரம்பொருள் வந்து பூர்ணமானவர். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம், அந்த பூர்ணமான பரம்பொருளிலிருந்து இந்த பூர்ணமான பௌத்திக உலகம் தோன்றுகின்றது, ஜட உலகம் தோன்றுகின்றது. அப்படி அந்த ஜட உலகம் தோன்றியதற்கு அப்புறமும் அந்த பரம்பொருள் வந்து பூர்ணமான நிலையிலேயே இருக்கின்றார். நம்ம கிட்டேந்து ஒருத்தர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து 100 ரூபா இன்னொருத்தருக்கு தானம் கொடுத்தாருன்னா அவருடைய சொத்து வந்து 100 ரூபா கம்மி ஆயிடுறது. ஆனா பகவானிடத்திலிருந்து இந்த
பூரணமான பார்த்திவ உலகம், ஜட உலகம் தோன்றியதற்கு அப்புறமும் அவர் பூரணமான நிலையிலே இருக்கின்றார். ஜிதம் தே ஆத்ம வித்வரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துமே பவதா ராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹ. சிவபெருமான் பகவானை பத்தி போற்றும் பொழுது அவர் சொல்றார், ஆத்ம வித் வரிய அல்லது ஆத்மா ராம வரிய. ஆத்மாராமர் எப்பொழுதும் ஆத்மாராமர்னா எப்பொழுதும் தன்னிடத்திலேயே நிறைவாக திருப்தியாக சந்தோஷமாக இருப்பவர். அப்படிப்பட்ட ஆத்மாராமர்களில் தலை சிறந்தவர் பகவான் அப்படின்னு சிவபெருமான் கிருஷ்ணரை போற்றி சொல்றார். அப்ப அதே கருத்தை பிரலாதர் சொல்றார், நைவாத்மன பிரபுரயம் நிஜ லாப பூர்ணம். பகவான் நிஜ லாப பூர்ணம், எப்பொழுதும் நிறைவான நிலையில இருக்கிறதுனால அவருக்கு எந்த விஷயம் அவருக்கு மற்றவங்க அவருக்கு சேவை செய்யணும், மற்றவங்களுக்கு அவருக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தேவை கிடையாது. ஆனா ஒருத்தர் நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும் பொழுது அதை பகவான் தன்னுடைய கருணையினால, அவருக்கு தேவை இல்லைன்னாலும் தன்னுடைய அந்த நபர் மேல உள்ள கருணையினால அந்த வஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார். நைவாத்மன பிரபுரயம் நிஜலாப பூர்ணோ மானம் ஜனாத் அவிதுஷோ கருணோ விரணீதே. கருணோ விரணீதே. இந்த உலகத்துல அக்ஞானிகள் அல்லது முட்டாள்கள் மற்ற நபர்களை தங்களுடைய சேவையில் ஈடுபடுத்துகின்றனர் சுயநலத்திற்காக. ஆனா பகவான் அவர் எப்பொழுதும் பூரணமாக இருந்தாலும் மற்றவர்களுடைய சேவையை ஏற்றுக்கொள்கின்றார். ஏனென்றால் அவர்கள் மேல உள்ள கருணைக்காக, அவர்கள் மேல உள்ள கருணையினால ஏற்றுக்கொண்டு யார் அவருக்கு சேவை செய்கின்றாரோ அவருக்கு பகவான் தன்னுடைய அருளை கொடுக்கின்றார், அவருக்கு பயனை கொடுக்கின்றார். யத்யஜ்ஜனோ விததீத யத்யஜ்ஜனோ விதததே நைவாத்மன பிரபுரயம் நிஜலாப பூர்ணோ மானம் ஜனாத் அவிதுஷோ கருணோ விரணீதே. யத்யஜ்ஜனோ பகவதே விததீத மானம் தச்சாத்மனே பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீ. சோ எப்படி நம்ம நம்மளுடைய சரீரத்தை அலங்காரம் செய்யும் பொழுது தானாகவே நம்மளுடைய பிரதிபிம்பம் அது அலங்கரிக்கப்படுகின்றது. அந்த பிரதிபிம்பத்தை அலங்கரிப்பதற்காக நம்ம தனிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி பிரலாதர் சொல்றார், ஒருத்தர் கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் பொழுது அதன் மூலமாகவே அந்த பக்தருடைய தேவைகளும் பூர்த்தி அடைகின்றது அப்படின்னு பிரலாதர் சொல்றார். அதனால இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில பார்க்கும் பொழுது இந்த கருத்தை பிரபுபாதர் 2-3 தடவை எழுதுறார். பகவானை வழிபடுவதில் பயன் இல்லை என்று அருவவாதிகள் வாதிக்கின்றனர். ஆனால் எப்படி நம்ம பூமியை வழிபடுவதற்காக நம்ம பூமியிலிருந்து உருவாகிய பூ பழங்களை உபயோகிக்கிறோமோ, கங்கையை வழிபடுவதற்காக அந்த கங்கையில் உள்ள தண்ணீரையே கங்கைக்கு அர்ப்பணிக்கின்றோமோ, அப்படி அர்ப்பணிப்பதன் மூலமாக அந்த பூமியை வழிபடுபவர்கள் பயனை அடைகின்றனர், அந்த கங்கையை வழிபடுபவர்களும் பயனை அடைகின்றனர். அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துவுமே பகவானிடத்தில் தான் தோன்றுகின்றன. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. அந்த வஸ்துக்களை பகவானுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நாம் பயனடைகின்றோம். இந்த கருத்துக்கள்லாம் பிரபுபாதர் ரொம்ப அருமையாக எழுதுறார். பிரம்மாவை பத்தி சில கருத்துக்களை பார்ப்போம்.
பிரம்மாவை பத்தி பாகவதத்துல பலவேறு இடத்துல பலவேறு பிரசங்கங்கள்ல பிரம்மாவனுடைய பங்கு வருகின்றது. பிரம்மா எப்படி ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தார், அவர் சிறந்த மாணவராகவும் இருந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பகவான் பிரம்ம காத்யேன த்ரீர் அன்வீக்ஷ்ய மணீஷயா தத் அத்யவஸ்யத் கூட்டஸ்தோ ரதிராத்மன் யதோ பவேத். பகவான் எப்படி பிரம்மா எப்படி சிறந்த மாணவனாக இருந்தாருன்னா, அவர் வேதங்களை 3 முறை மிகுந்த கவனத்துடன் ஒருமித்த மனதுடன் அந்த 3 முறை அந்த வேதங்களை கற்றார், வேதங்களை படித்தார். நம்ம பொதுவாக நம்ம படிப்பு இப்ப இருக்கிற படிப்புல நமக்கு ஒரு ருச்சி இல்லை, ஒரு கட்டாயத்துக்காக நம்ம படிக்கிறோம். படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவோம், இல்லை ஃபெயில் ஆயிட்டா வேலை கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்காக படிக்கிறோம். ஸோ பிரம்மா அவரை வேதங்களை தானாகவே அவர் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஊக்கத்தினால 3 முறை கவனத்துடன் ஒருமித்த மனதுடன் படித்தார். பகவான் சொன்ன கட்டளையின்படி அவர் தவம் செய்தார், தியானம் செய்தார். அப்ப பிரம்மா எப்படி ஒரு உயர்ந்த மாணவனாக இருந்தார் அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியாது. யார் ஒருத்தர் ஒரு சரியான மாணவனாக இருந்தாரோ அவரால் தான் அவர் தான் ஒரு சரியாக ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். அல்லது அந்த மாதிரியான ஒரு சரியான மாணவர் ஒரு ஆசிரியராக அல்லது குருவாக ஆகும் பொழுதுதான், அப்ப அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது மற்றவர்களுடைய மனசுல வாழ்க்கையில ஒரு ஆழ்ந்த ஒரு பரிமாற்றம் ஏற்படும். பிரம்மாவும் எப்படி ஒரு சிறந்த ஆசிரியராக குருவாக இருந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதே 2வது ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயத்துல நாரதர் பிரம்மாவுக்கிட்ட கேள்விகளை எழுப்பின பொழுது பிரம்மா தன்னுடைய பதிலை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மா என்ன சொல்றாருன்னா, சம்யக் காருணிகஸ்யேதம் சம்யக் காருணிகஸ்யேதம் வத்சதே விசிகித்சிதம் யதகம் சோதித சௌம்ய பகவத் வீரிய தர்ஷனே. நாரதர் கிட்ட சொல்றார், நீங்கள் என் மேல கருணையை காண்பித்துள்ளீர்கள். இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டதன் மூலமாக நீங்கள் என் மேலே கருணையை காண்பித்துள்ளீர்கள். உங்களுடைய கேள்வியினால எனக்கு பகவானை பத்தி, பகவானுடைய பெருமைகளை பத்தி, பகவானுடைய வைபவங்களை பத்தி சிந்திப்பதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அவரை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதனால நீங்கள் என் மேல கருணை காண்பித்துள்ளீர்கள் அப்படின்னு அந்த நன்றி மனப்பான்மையுடன் பிரம்மா நாரதருக்கு தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். பிரம்மா ஒரு உயர்ந்த பிராமணருக்கான ஒரு உயர்ந்த உதாரணம். அந்த பிராமணர் பிரம்மா தான் இந்த உலகத்தினுடைய முதல் பிராமணர். அவர் எப்படி தன்னுடைய ஆன்மீக கல்வியை ஆரம்பிக்கிறார், மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறது ஆரம்பிக்கிறாருன்னா அந்த பணிவு மனப்பான்மையுடன் ஆரம்பிக்கிறார். பிரம்மாவனுடைய பணிவு மனப்பான்மை பார்த்தோம்னா பல இடத்துல தெரியுது. பிரம்மா தான் ஜெகநாத் புரியில இந்த ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரா அந்த விக்கிரகத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக, பிராண பிரதிஷ்டை செய்யறதுக்காக இந்திரத்யும்ன மகாராஜர் அவர் சத்தியலோகத்துக்கு போனார். பிரம்மாவை கூப்பிடுவதற்காக.
இந்த உலகத்தில் உள்ள சமயத்துக்கும் சத்தியலோகத்துக்கு உள்ள சமயத்துக்கும் பல வேறுபாடுகள் இருக்கு. அவர் சத்தியலோகத்துக்கு போயிட்டு இங்க வர்றதுக்குள்ளேயே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வந்து இந்த லோகத்துல முடிஞ்சிருது. இந்த சத்தியலோகத்துல ஒரு வினாடினா இந்த லோகத்துல பல ஆண்டு காலம். அந்த சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவை கூப்பிட்டு வந்து பிரம்மா தான் அந்த ஜெகநாத பலதேவ சுபத்ராவினுடைய விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ற. ஆனா அதே பிரம்மா ஹரிதாஸ் தாக்கூராக அவதாரம் எடுக்கின்றார். அந்த ஹரிதாஸ் தாக்கூருக்கு வந்து ஜெகநாதர் கோயிலுக்குள்ள போறதுக்கான அனுமதி இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய குலத்தில் பிறந்திருந்தார். ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அவ்வளவு பணிவு மனப்பான்மையுடன் அதை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த கோயிலுக்கு வெளியில அந்த சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த அந்த சித்த பகுலம் அப்படிங்கிற அந்த பகுல விருட்சத்தினுடைய பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு பகவானுடைய நாமங்களை உச்சரிப்பதில் தன்னுடைய சமயத்தை கழித்தார். எந்த விக்கிரகத்தை அவர் ஸ்தாபனம் செய்தார் அந்த விக்கிரகத்தை தரிசனம் செய்யறதுக்காக அவருக்கு வந்து அனுமதி இல்லை. சப்போஸ் ஒருத்தர் வந்து கோயில் கட்டுவதற்கு ஒருத்தர் வந்து உயர்ந்த நன்கொடை கொடுக்கிறார், அல்லது கோயில் கட்டுவதற்கான ஒரு தடவை என்னாச்சு, ஒரு பாம்பேல ஒருத்தர் ஒரு பெரிய ராதாஷ்டமி ஃபெஸ்டிவலோ ஏதோ வருது, பெரிய ஃபெஸ்டிவல்ல ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த ஹோல் ஃபெஸ்டிவலோட ஃபீஸ்ட் பிரசாதம் ஒருத்தர் வந்து அதுக்காக நன்கொடை கொடுத்தார், ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். உயர்ந்த தொகை ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சொன்னாங்க, நாங்கள் வந்து உங்களை பிரசாதத்தை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து நான் பார்த்துக்கிறேன், நானே போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஸோ அவரே போனார். ஆனால் அந்த பிரசாதம் லைனை மேனேஜ் பண்றவங்களுக்கு அவருக்கு தெரியாது இவர் தான் நன்கொடை கொடுத்தாருதுன்னு. அதுல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. அதுல ஏதோ கூப்பன் ஏதோ கேட்டிருக்காங்க போல இருக்கு, ஏதோ அவர் அதுல வந்து இவர் படப்படுத்தப்பட்டு நீங்க என்ன கூப்பன் கேட்குறீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ அவர் கோவப்பட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில சமயம் வந்து நம்ம ஒரு உயர்ந்த காரியத்தை செய்யும் பொழுது, ஏதாவது சப்போஸ் நன்கொடை கொடுக்குறோம் அல்லது ஒரு பெரிய இதுல, அதனால நம்மளுக்கே அறியாமல் சில எதிர்பார்ப்பு வந்து உருவாகிடுது. அந்த எதிர்பார்ப்பு வந்து யாராவது ஒருத்தர் தெரியாமலேயோ ஏதாவது சில கொஞ்சம் சரியான மரியாதை கொடுக்கலாம் பொழுது அதனால நம்மளுடைய மனது புண்பட்டு விடுகின்றது. ஆனா பிரம்மாவை பத்தி சிந்திக்கும் பொழுது அவர் அந்த ஜெகநாத பலதேவ சுபத்ரா விக்கிரகத்தை அவர் ஸ்தாபனம் பண்ணார். ஆனா அவருக்கே அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கான அனுமதியே இல்லை. ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அதை வந்து அவ்வளவு பணிவுடன் ஏற்றுக்கொள்கின்றார். அதனால பாகவதத்துல இந்த மாதிரியான உயர்ந்த நபர்களுடைய நடத்தையை பத்தி சிந்திச்சு பார்த்தோம்னா, அந்த பணிவு மனப்பான்மையோட தான் பிரம்மா வந்து நாரதருடைய அந்த போதனையை ஆரம்பிக்கிறார். இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, யமராஜர் வந்து அவருடைய பணி என்ன, மனித வாழ்க்கையை வந்து யாரை தவறாக உபயோகப்படுத்தியிருக்காங்களோ, அதில் யார் பாவம் செஞ்சிருக்காங்களோ அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பது, அதை மேற்பார்வையிடுவது. ஸோ தினம் யமராஜருடைய சபையில இவர் வந்து 5 கொள்ளை அடிச்சிருக்கார், இவர் வந்து 10 பேரை ஏமாத்தி இருக்கார், இவர் வந்து இந்த பாவங்களை செஞ்சிருக்கார், அந்த மாதிரி இவருக்கு அசிபத்திர வனம், இவருக்கு கும்பிபாக்க வனம், அதெல்லாம் பல நரகங்களுடைய பெயர், அசிபத்திர, ரௌரவ, கும்பிபாக்க
இவருக்கு இந்த நரகத்துல போடுங்க, இவருக்கு வந்து 5 வருஷம் இந்த நரகம். அந்த மாதிரி அவருடைய பணியே இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தண்டனை கொடுப்பது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அதிகாரம் மூலமாக மற்றவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது நம்ம பல சமயம் நம்மளுடைய மனநிலை வந்து நமக்கே தெரியாமல் அந்த ஒரு மற்றவருக்கு மேல ஆதிக்கம் செலுத்தும் அந்த மாதிரியான சில மனநிலை வந்துடலாம். ஆனா அதே யமராஜர் விதுரராக அவதாரம் எடுக்கிறார். விதுரராக அவதாரம் எடுக்கும் பொழுது திருதராஷ்டிரர் வந்து விதுரருடைய ஆலோசனை கேட்கிறார். பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை ஒப்படைக்கணுமா அப்படின்னு ஆலோசனை கேட்கிறார். அப்ப விதுரர் சொல்றார், இந்த பாண்டவர்களுக்கு நீங்க கட்டாயம் ராஜ்யத்தை கொடுத்து விட வேண்டும். நீங்க வந்து உங்களுடைய வெறும் கண்ணை மட்டும் இழக்கல, நீங்க வந்து தர்ம சிந்தனையை நீங்க இழந்திருக்கின்றீர்கள். நீங்க ஒரு ஆன்மீக குருடனாக இருக்கின்றீர்கள். நீங்க வந்து இந்த தோஷமே வடிவமான இந்த துரியோதனனை வந்து நீங்கள் வந்து ரட்சித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த துரியோதனன் வந்து பகவான் கிருஷ்ணரை முழுவதுமாக வெறுக்கின்றான். அந்த துரியோதனை நீங்க அந்த துரியோதனன் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள மட்டுமல்ல, உங்களுடைய மனதுக்குள்ளேயும் அவர் வந்து புகுந்து இருக்கின்றார். அப்படின்னா உங்களுடைய மனதுக்குள்ளேயும் புத்திக்குள்ளேயும் அந்த துரியோதனன் மேல உங்களுக்கு அதிக பாசம். அந்த துரியோதனன் மேல உள்ள அதிக பாசத்தினால துரியோதனன் அவங்க செஞ்ச தவறுகளை நீங்க தடுத்து நிறுத்தவில்லை. உங்களுடைய குடும்பத்தினுடைய நன்மைக்காக இந்த துரியோதனனை உடனடியாக வீட்டுக்கு வெளியில உடனடியாக இந்த துரியோதனை தியாகம் செஞ்சு விடுங்க. அப்படி தியாகம் செய்யலைன்னா உங்களுடைய குடும்பமே அழிந்து விடும் அப்படின்னு விதுரர் வந்து நேரடியாக தகுந்த ஆலோசனை சொல்வதில் வந்து அவர் தயக்கப்படுவதே இல்லை. அவர் சொன்ன ஒவ்வொரு ஆலோசனையும் பெரும்பாலான சமயத்துல யாரும் கேட்கவே இல்லை. குறிப்பாக திருதராஷ்டிரன் துரியோதனன் வந்து ஒரு சமயம் கூட அவருடைய ஆலோசனை கேட்கல. துரியோதனன் பிறந்த பொழுதே விதுரர் சொன்னார், இந்த குழந்தையை நீங்க வந்து தாகம் செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னார். விதுரர் சொன்ன கணக்கு என்னன்னா, 100லேருந்து 1 கழுத்தீங்கன்னா 99 இருக்கும். ஆனா 99ஓடு நீங்க 1 சேர்த்தீங்கன்னா 0 தான் வரும் அப்படின்னு சொன்னார். 100 பசங்கள்ல இருந்து இந்த ஒரு பையனை வந்து நீங்க கைவிட்டீங்கன்னா உங்களுடைய 99 பசங்க மீதி இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு பையனை கைவிடலைன்னா இந்த துரியோதனுடைய சகவாசத்தினால மத்த மகன்களும் களங்கம் அடைவாங்க. உங்களுடைய 100 பேருமே அழிந்துருவாங்க. 99ஓடு 1 கூட்டினீங்கன்னா 0 ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார். விதுரர் வந்து நேரடியாக அந்த ஆலோசனை கொடுத்தார். அப்ப அந்த துரியோதனனுக்கு தெரிஞ்ச வந்த பொழுது துரியோதனன் சொன்னார், இந்த விதுரர் வந்து ஒரு வேலைக்காரியினுடைய மகன், அவருடைய சித்தப்பா. ஆனா அப்படி அவர் வந்து விதுரரை மிக கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவரை வந்து திட்டினார். இவர் ஒரு வேலைக்காரியினுடைய மகன், நம்ம போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு இவர் வந்து நம்மளுடைய எதிரிக்காக வேலை பார்க்கிறார். இவரை உடனடியாக ஒரு தடியை எடுத்து, ஒரு குச்சியை எடுத்து இவர் அப்படி உதையுங்க, இவர் அப்படி அடியுங்க, உடனடியாக இந்த ராஜ்யத்திலிருந்து அவரை வெளியில போடுங்க. இவர் வந்து ஒரு நடமாடும் சுடுகாடு, இவர் அமங்கலத்துக்கே சொரூபம், இவர் ஒரு நடமாடும் சுடுகாடு. இவர் இங்க இருந்தாருன்னா நம்மளுடைய ராஜ்யமே அழிந்துவிடும். இந்த ஒரு நபரினுடைய இருக்கையினால நம்மளுடைய ராஜ்யமே அழிந்துவிடும் அப்படின்னு துரியோதனன் நினைச்சார். அதே நம்ம பார்க்கிறோம் பாகவதத்துல
எப்படி துரியோதனன் வந்து விதுரரை பற்றி இப்படி சிந்திச்சார். துரியோதனன் அவ்வளவு விதுரரை அப்படி திட்டி அவரை உடனடியாக ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றினார். ஆனா அதே விதுரரை பத்தி யுதிஷ்டிர மகாராஜருடைய சிந்தனை எப்படி இருந்தது? அந்த விதுரர் வந்து அப்ப ஹஸ்தினாபுரத்திலிருந்து வெளியேறார். அதுக்கப்புறம் தீர்த்த யாத்திரையில போய் அதுக்கப்புறம் உத்தவரை சந்திச்சு அதுக்கப்புறம் உத்தவர் மூலமாக மைத்ரேய ரிஷியை சந்தித்து விட்டு மைத்ரேய ரிஷியிடமிருந்து பாகவதத்தை கேட்டு விட்டு அதுக்கப்புறம் பல மாதங்கள் சில ஆண்டுகள் கழித்து திரும்பி ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வரார். அப்ப திரும்பி வரும் பொழுது யுதிஷ்டிரர் எப்படி அவரை வரவேற்கிறார்னா, பவத்விதா பாகவதா தீர்த்த பூத ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தாணி ஸ்வாந்தஸ்தேன கதாப்ருதா. யுதிஷ்டிரர் சொல்றார், உங்களை போன்ற மகாத்மாக்கள், உங்களை போன்ற பாகவதர்கள் வந்து ஒரு நடமாடும் தீர்த்த ஸ்தலம். நீங்க தீர்த்த ஸ்தலத்தினுடைய சொரூபம். ஏனென்றால் நீங்கள் வந்து எப்பொழுதும் பகவானை சிந்தித்துக் கொண்டு நடமாடுவதால் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தையே நீங்க தீர்த்த ஸ்தலமாக மாற்றி விடுகின்றீர்கள் அப்படின்னு விதுரரை வந்து இவர் போற்றுகின்றார். அப்ப துரியோதனனுக்கும் யுதிஷ்டிரருக்கும் ரெண்டு பேரும் விதுரை வந்து எப்படி பார்த்தார்கள்? முற்றிலும் மாறுபட்ட கருத்து. துரியோதனன் வந்து விதுரரை வந்து ஒரு நடமாடும் சுடுகாடு அப்படின்னு பார்த்தார். யுதிஷ்டிரர் வந்து விதுரரை வந்து ஒரு நடமாடும் தீர்த்த ஸ்தலம் அப்படின்னு பார்த்தார். முழுவதுமாக வேறுபட்ட கருத்து. 180 டிகிரி ஆப்போசிட், 180 டிகிரி எதிர்மாறாக இருக்கு. அப்படித்தான் ஒரு ஆன்மீக சிந்தனையும் ஒரு ஜட உலக சிந்தனையும், ஆன்மீகவாதிக்கும் ஒரு ஜட உலக பௌதிகவாதிக்கும் உள்ள கண்ணோட்டம் வந்து முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கின்றது. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேஹே. பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்திலே கிருஷ்ணர் வந்து இதை பத்தி சொல்றார். எந்த விஷயம் வந்து ஒரு ஆன்மீகவாதிக்கு பகலாக இருக்கின்றதோ, அப்படின்னா எந்த விஷயத்தில் அவர் ஆர்வத்துடன் அவர் வந்து செய்கின்றாரோ, ஈடுபாட்டுடன் செய்கின்றாரோ, அந்த விஷயம் ஒரு பௌதிகவாதிக்கு இரவாக இருக்கின்றது. அதுக்கு வந்து எந்தவித முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். எந்த விஷயம் ஒரு பௌதிகவாதிக்கு பகலாக இருக்கின்றதோ அந்த விஷயம் ஒரு ஆன்மீகவாதிக்கு இரவாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி விதுரருக்கும் துரியோதனனுக்கும் யுதிஷ்டிரருக்கும் அந்த விதுரர் மேல உள்ள சிந்தனை வந்து முற்றிலும் மாறுபட்ட சிந்தனையா இருந்தது. அப்ப விதுரர் வந்து ஏன் சொல்ல வரேன்னா, அந்த விதுரர் யமராஜராக இருந்த பொழுது அவர் தினமும் மற்றவருக்கு தண்டனை கொடுத்து கொண்டு இருந்தார். அப்ப இப்ப விதுரராக வந்த பொழுது துரியோதனன் வந்து இவரை உடனே ராஜ்யத்தை விட்டு விரட்டுங்க, குச்சியை எடுத்து அடிங்க அப்படின்னு, இவர் மேல எந்தவித தப்புமே இல்லை, அதற்கு வந்து இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இவருக்கு தண்டனை கொடுக்க முயற்சி செய்யறார். ஆனா அந்த சந்தர்ப்பத்தை வந்து விதுரர் எப்படி ஏற்றுக்கொண்டார்? விதுரர் வந்து அந்த சந்தர்ப்பத்தை வந்து எப்படி ஏற்றுக்கொண்டாருன்னா, இந்த துரியோதனன் வந்து பகவானுடைய பகிரங்க சக்தி, மாயா சக்தியினுடைய பிடியில் இருந்து கொண்டு இப்படி நடக்கின்றான். அப்படி அதை புரிந்து கொண்டு துரியோதனன் மேல ஒரு கொஞ்சம் கூட வெறுப்பு உணர்வு இல்லாமல் அந்த சந்தர்ப்பத்தை பகவானுடைய அனுகிரகமாக ஏற்றுக்கொண்டு, இது
நான் வந்து தீர்த்தஸ்தானம் செய்யறதுக்கான ஒரு உயர்ந்த வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டு பகவானுக்கு நன்றி செலுத்தி அந்த துரியோதனுடைய வார்த்தையை வந்து அதை பத்தி கவலைப்படாமல் அந்த ராஜ்யத்திலிருந்து வெளியேறுகின்றார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அதே யமராஜர் விதுரராக வந்த பொழுது அவருடைய பணிவு மனப்பான்மை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது. பொதுவாக அதான் சொன்னேன், இந்த மாதிரி பிரம்மா அந்த விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணார், ஆனா அவருக்கு அனுமதி இல்லை, ஆனா அதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூராக இருந்த பொழுது அந்த பணிவு மனப்பான்மை இருந்தது. நாரத முனிவர் வந்து பாகவதத்துல பிரபுபாதர் எழுதுறார் ஒரு தாத்பரியத்துல, இவர் வந்து பக்தி பாதையினுடைய தந்தை அப்படின்னு எழுதுறார், ஃபாதர் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ். ஏனென்றால் நாரத முனிவர் வந்து பல தரப்பட்ட மனிதர்களுக்கு அவர் வந்து பக்தி பிரச்சாரம் செய்தார். சில சமயம் நம்ம வந்து பக்தி பிரச்சாரம் செய்வது வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுல உள்ளவங்களுக்கு நம்மளால சுலபமாக சொல்ல முடியும், அல்லது ஒரு குறிப்பிட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு சொல்றதுக்கு நம்ம வந்து சுலபமாக இருக்கலாம். ஒருத்தர் வந்து குழந்தைகளுக்கு சொல்றதுல அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கலாம், ஒருத்தர் இளைஞர்களுக்கு அவங்களோட புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றதுக்கு அவங்க வந்து விருப்பப்படலாம். சில பேர் வந்து பெண்களுக்கோ அல்லது குடும்பஸ்தர்களுக்கோ அவங்களுக்கு சாஸ்திரத்தை பற்றி சொல்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் நம்ம சில குறிப்பிட்ட நபர்களோட அவங்களோட பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். அவங்களோட நம்மளுடைய வேவ் லென்த் மேட்ச் ஆகும். அப்படின்னா அவங்களுடைய ஒத்த அலை அவங்களுடைய மனப்பான்மை நம்மளுடைய மனப்பான்மை கொஞ்சம். சில பேர் வந்து அவர் வந்து வியாபாரம் செய்கிறார். இந்த மதுரையில பார்த்தோம்னா பலராம கோவிந்த் பிரபு, அவர் வந்து தங்க வியாபாரி. அவர் வந்து மற்ற வியாபாரிகள் தங்க வியாபாரம் மற்ற வியாபாரிகளுக்கு வந்து அவருக்கு வந்து நேச்சுரலா அவங்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஊக்கம் இருக்கு. அந்த மாதிரி அவங்க நிறைய பேருக்கு சொல்றார். ஆனா நாரத முனிவரை பார்க்கும் பொழுது நாரத முனிவர் வந்து அவருடைய உயர்ந்த பக்குவ நிலையை பார்க்க முடியாது. அவர் பலதரப்பட்ட மனிதர்களோடு அவர் பிரச்சாரம் செஞ்சிருக்கார். கர்ப்பத்துல இருந்த குழந்தைக்கு அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். கர்ப்பத்துல இருந்த குழந்தை பிரலாதருக்கு அவர் வந்து பிரச்சாரம் செய்துள்ளார். அதுக்கப்புறம் சாதாரண ரொம்ப சின்ன வயசு சிறுவன் துருவருக்கு அவர் வந்து பக்தியை பத்தி சொல்லி கொடுத்திருக்கார். இளைஞர்கள் தக்ஷருடைய புதல்வர்களான ஹரியேஸ்வர்கள் மற்றும் சவலேஸ்வர்கள் அவர்களுக்கு நாரதர் வந்து பக்தியை பத்தி சொல்லி கொடுத்திருக்கார். அதுக்கப்புறம் குடும்பஸ்தர்களுக்கு சித்ரகேது மகாராஜர் மற்றும் அவருடைய குடும்பம் மனைவிகள் எல்லோருக்கும் ஒரு குடும்பஸ்தர்களுக்கு பக்தியை பத்தி பிரச்சாரம் செய்திருக்கார். சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்களுக்கு பிராச்சீன பரிஷத் உயர்ந்த ராஜா அவர்களுக்கு பக்தியை பத்தி பிரச்சாரம் செஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் வயோதிகர்களுக்கு பிரச்சேதர்கள் வந்து அவங்க வயசான நிலையில இருந்த பொழுது அவர்களுக்கு பக்தியை பத்தி சொல்லி கொடுத்திருக்கார். அதுக்கப்புறம் இஸ்கான்குள்ள பிரிசன் மினிஸ்ட்ரி பிரீச்சிங்னு இருக்கு. சிறைச்சாலையில போய் குற்றவாளிகளுக்கும் இந்த மாதிரி சந்திரமௌலி மகாராஜ் அப்படின்னு பிரபுபாதருடைய ஒரு சிஷ்யர் அவர் ஒரு புஸ்தகமே வெளியிட்டார். அவர் வந்து குற்றவாளிகளுக்கெல்லாம் சிறை கைதிகளுக்கு போய் பிரச்சாரம் செய்தார். அதுல ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து எப்படி ஒரு புஸ்தகம் வெளியிட்டுள்ளார். நாரதர் மிருகங்களை வந்து சித்திரவதை செய்து கொள்கின்ற அந்த ஒரு வேட்டைக்காரனுக்கு பிரச்சாரம் செய்துள்ளார்.
ரத்னாகரன் அப்படிங்கிற ஒரு வேட்டைக்காரனுக்கு பிரச்சாரம் செய்தார். அதுக்கப்புறம் மிக உயர்ந்த பண்டிதர்கள், பிரபுபாதர் பக்தி வேதாந்த இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு இது அமைச்சார், விஞ்ஞானிகளுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக. பிரபுபாதருடைய ஒரு சிஷ்யர் ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி மகாராஜ், அவர் அதற்கு தலைமை பொறுப்பு ஏற்று அதை வழி நடத்தினார். அதை தவிர மற்றவங்க ரசராஜ் பிரபு அவங்களாம் இது பண்ணார். இந்த மாதிரி விஞ்ஞானிகளுக்கு பிரச்சாரம் செய்யணும். நாரதர் அதே மாதிரி வியாசதேவர் அவ்வளவு புஸ்தகங்களை, வேதங்களை எழுதி, வேதாங்கங்களை எழுதி, வேதாந்த சூத்திரம், மகாபாரதம், இவ்வளவு கிரந்தங்களை எழுதின அந்த வியாசதேவருக்கும் பிரச்சாரம் செய்துள்ளார். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நாரதர் பல தரப்பட்ட மனிதர்களுக்கு அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றபடி பகவானை பத்தி சொல்லி கொடுத்துள்ளார். அதனால தான் அவர் பக்தி பாதையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆனா அதே நாரதருடைய பணிவு மனப்பான்மையை பார்க்கும் பொழுது யஹஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் அத்யாத்ம தீபமதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராண குஹ்யம் தம் வியாச சூனமுபயாமி குரும் முனீனாம். சூத கோஸ்வாமி சுகதே கோஸ்வாமிக்கு தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றார். பாகவதத்தினுடைய ஆரம்பத்துல அந்த முனிவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல தன்னுடைய குருவான சுகதே கோஸ்வாமிக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றார். அந்த நமஸ்காரத்தை தெரிவிக்கும் பொழுது சுகதே கோஸ்வாமியை பத்தி வர்ணனை செய்கின்றார். அந்த வர்ணனையில் என்ன சொல்றாருன்னா, யக ஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம் அத்தியாத்ம தீபம் அதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாச சூணும் உபயாமி குரு முனினாம். அந்த சுகதே கோஸ்வாமி எல்லா முனிவர்களுடைய குருவாக இருந்து அந்த பாகவதத்தை உபதேசம் செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா முனிவர்களுடைய குருவாக இருந்து அந்த பாகவதை உபதேசம் செய்தார். அந்த சுகதே கோஸ்வாமிக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றேன் அப்படின்னு சொல்ற. மற்ற எல்லா முனிவர்கள்னா அந்த சுகதே கோஸ்வாமி பாகவத்தை சொல்லும் பொழுது அந்த சபையில நாரத முனிவரும் இருந்து கேட்டார். நாரத முனிவர் மற்றும் வியாசதேவர் அவர்களும் இருந்து கேட்டனர். வியாசர் சுகதே கோஸ்வாமியினுடைய ஆசிரியர், குரு. அந்த வியாசருடைய குரு நாரதர். வியாசர் நாரதர் அவர்களே கூட அந்த சபையில இருந்து கொண்டு சுகதே கோஸ்வாமியிடமிருந்து கேட்டனர். அந்த நாரதர் தான் பக்தி பாதையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அவர்தான் அந்த பாகவத கிரந்தத்தை எழுதுவதற்கான அந்த போதனையை சொன்னதே இந்த நாரத முனிவர் தான். அந்த பாகவதத்தை சுகதே கோஸ்வாமி சொல்லும் பொழுது நாரதனும் உட்கார்ந்து கேட்டார். அப்ப பார்க்கும் பொழுது பிரம்மாவாக இருக்கட்டும் அல்லது யம தர்மராஜராக இருக்கட்டும் அல்லது நாரத முனிவராக இருக்கட்டும், இந்த 3 பேர்கிட்டையும் இந்த பணிவு அப்படிங்கிற அந்த குணத்தை நம்ம பார்க்கிறோம். நாரதர் அவ்வளவு பேரோட குருவாக இருந்தாலும் தன்னுடைய சிஷ்யன் பாகவதம் சொல்லும் பொழுது அதை கேட்கிறார். அந்த மாதிரி பிரம்மா அந்த நாரதருடைய உபதேசத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த பணிவுடன் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்னொரு கருத்து பிரபுபாதர் எழுதுறார். இந்த மாதிரி இந்த யாகங்கள்ல யாக சடங்குகளை செய்யும் பொழுது
சில மிருகங்களும் அதுல அர்ப்பணிக்கப்படுகின்றது. ஆனா அந்த மிருகங்களுக்கு வந்து ஒரு புது வாழ்வே கிடைக்கின்றது, ஒரு மனித பிறவி கிடைக்கின்றது. இந்த காலகட்டத்துல அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த பிழை இல்லாமல் அந்த மந்திரங்களை உச்சரிப்பதற்கான அந்த பிராமணர்கள் வந்து ரொம்ப கம்மி, அல்லது திரவியங்கள்லேயே பல அசுத்தங்கள் இருக்கும். அதனால இந்த காலத்துல அப்படிப்பட்ட விளைவை வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஆனா முந்தின காலத்துல வந்து ஒரு மிருகத்தை அர்ப்பணம் பண்ணும் பொழுது உடனே அந்த மிருகம் வந்து ஒரு மனித பிறவியை கிடைத்து அந்த மனித பிறவியை பெற்று ஒரு வேறு பிறவிக்கு போய்விடும். இந்த கருத்தையும் பிரபுபாதர் எழுதுறார். இந்த மாதிரி ஒரு கடைசி 2 கருத்து அதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பிரம்மாவை பத்தி பார்க்கும் பொழுது, பிரம்மா அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணும் பொழுது, நிர்வாகம் செய்யும் பொழுது, சில சமயம் நம்ம யாருக்காக நம்ம பணி செய்கின்றோமோ, யாருக்காக உழைக்கின்றோமோ அந்த நபர்களே நம்ம வந்து விமர்சனம் செய்வாங்க. அந்த நபர்களே நம்ம விமர்சனம் செய்வாங்க. அது பிரம்மாவுக்கே ஏற்பட்டது. பிரம்மாவை வந்து கோபியர்களே விமர்சனம் செய்தாங்க. இந்த பிரம்மா வந்து ஒரு அனுபவமற்ற படைப்பாளி. ஏன்னா இவர் வந்து கண்ணுக்கு மேல இந்த புருவத்தை வச்சிருக்கார், இமையை வச்சிருக்கார். அதனால எங்களால கிருஷ்ணரை வந்து ஒரு இடைவெளி இல்லாமல் எங்களால பார்க்க முடியறதில்ல. இவர் ஒரு அனுபவமற்ற படைப்பாளி, இவரையும் போட்டிருக்காங்க அப்படின்னு பிரம்மாவே விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா பிரம்மா அதை வந்து சகித்து கொண்டு தன்னுடைய காரியத்தை தொடர்ந்து செய்தார். பிதாமக சமசாமியே பிரசாதே கிரிஷோபமக ஆශ්‍රய சர்வபூதானாம் யதா தேவோ ரமாශ්‍රயஹ. பரீட்சித் மகாராஜர் பிறந்த பொழுது அவருடைய குணங்களை வந்து அந்த ஜோதிடர்கள் அவருடைய ஜாதகத்தை பார்த்து வர்ணிக்கின்றார். அதுல வந்து அந்த ஜோதிடர்கள் சொல்றாங்க, இந்த குழந்தை பரீட்சித் வந்து பிதாமகரை போல, பிதாமகர் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவருடைய தாத்தா யுதிஷ்டிரரை குறிக்கலாம், அல்லது ஆச்சாரியர்கள் சொல்றாங்க இது பிதாமக அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரம்மாவையும் குறிக்கும் அப்படின்னு சொல்ற. இவர் தன்னுடைய பிரம்மாவை போன்ற ஒரு சம மனநிலையை பெற்றிருப்பார், ஒரு ஒருமித்த மனதை பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்ற. அதற்கு உதாரணமா தான் இந்த கருத்தை சொல்ற. ஒரு ஒருமித்த மனது, நம்மளுடைய ஒருமித்த மனது எப்ப சோதிக்கப்படுறதுன்னா, நம்ம யாருக்காக உழைக்கின்றோமோ அவர்களே நம்ம வந்து விமர்சனம் செய்வோம். அப்ப வந்து நம்மளுடைய சேவையை தொடர்ந்து செய்வதற்கான உற்சாகத்தை இழந்து விடுகின்றோமா அல்லது நம்ம தொடர்ந்து செய்கின்றோமா, அதுதான் ஒரு சோதனை. அம்மா வந்து கடும் உழைப்பு செஞ்சு பல பதார்த்தங்களை செய்யறாங்க. ஆனால் சில சமயம் குழந்தைகள் அதை என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்க அது அவங்களுடைய உழைப்பை பற்றி சிந்திக்காம அவங்களே சில வார்த்தைகளை சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி பல சமயத்தில் எந்த ஒரு சின்ன குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், அல்லது ஒரு கோயிலுக்குள்ள இருக்கலாம், அல்லது ஒரு அரசாங்கத்துக்குள்ள இருக்கலாம், ஒரு அரசியல் தலைவரா நான் வந்து இவ்வளவு செஞ்சேன், ஆனா அப்படி இருந்தாலும் மக்கள் எனக்கு வாக்கு போடலையே. சில சமயம் சில பேர் சுயநலமற்ற இதோடு நிறைய நல்லது செஞ்சிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் மக்கள் வந்து பல பேர் வாக்கு போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல அவர் வந்து சோதிக்கப்படுறார். அதற்காகத்தான் கிருஷ்ணர் வந்து நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து பகவத்கீதையில சொல்றார். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்புர் மாதே சங்க ஸ்வகர்மணி. உங்களுக்கு வந்து கடமை செய்வதில் உங்களுக்கு உரிமை இருக்கு,
ஆனா அந்த கடமையை செய்வதன் மூலமாக என்ன பலன்கள் வருகின்றதோ அது மேல உரிமை இல்லை. அதனால அந்த பலன்கள் மேல உள்ள பற்றை தவிர்த்து விட்டு அந்த கடமையை தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த கடமையை செய்யாமல் இருக்கிறதுல உங்களுடைய அது மேல உள்ள பற்றையும் கைவிட்டு விட வேண்டும். நிஷ்காம கர்மயோகம்னா இதுக்குள்ள 4 விஷயம் இருக்கு. கர்த்தவ்ய விவேக, இது என்னுடைய கடமை, இதை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம். பல அபல சம, நம்ம அந்த செயல் மூலமாக ஒரு நல்ல பலன் வருகின்றதோ அல்லது தவறான பலன் வருகின்றதோ, எந்த பலன் வந்தாலும் அதை சமமாக பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால உற்சாகத்தை இழந்து விடக்கூடாது. 3வது விஷயம் என்ன? கிருஷ்ணார்ப்பண புத்தி. அந்த பலத்தையும் அந்த செயலனுடைய விளைவை, அந்த செயலனுடைய பலனை நம்ம கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். கிருஷ்ணார்ப்பண புத்தி. பிரசாத ஸ்வீகார, அதற்கப்புறம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறம் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனநிலையுடன் நம்ம காரியத்தை செய்யணும். அந்த பலனை எதிர்பார்த்து ரொம்ப பற்றுடன் நம்ம செஞ்சோம்னா, யாராவது ஒருத்தர் விமர்சனம் செய்யும் பொழுது அந்த சேவையை தொடர்ந்து செய்வதற்கான அந்த ஊக்கத்தை இழந்து விடுறோம். அந்த பிரம்மா அதற்கான ஒரு நிஷ்காம கர்மயோகத்துக்கும் ஒரு உயர்ந்த உதாரணம். அதனால தான் பரிஷத் மகாராஜர் பத்தி சொல்லும் பொழுது, இந்த பரிஷத் மகாராஜர் பிரம்மாவை போன்ற ஒரு ஒருமித்த மனதுடன் அவர் எப்படி நிஷ்காம கர்மயோகத்தை செஞ்சாரோ அதே மாதிரி இவரும் பின்பற்றுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாவை பத்தி பல கருத்துக்கள் பாகவதத்தில் உள்ளது. சில கருத்துக்கள் ஞாபகத்துக்கு வந்த கருத்துக்களை நான் சொன்னேன். இதோட முடித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். இன்னைக்கு ஸ்லோகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. நிறைய பிரம்மா இருக்காங்க. ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா இருக்கார். சைதன்ய சரிதாமிரத சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தடவை பிரம்மா கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக துவாரகைக்கு வந்தார். அப்ப அந்த வாயிட் காப்பாளன் கிருஷ்ணர்கிட்ட சொன்னார், பிரம்மா வந்திருக்கார் அப்படி. கிருஷ்ணர் அந்த பிரம்மாவனுடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அகந்தை இருந்தது. அதை புரிந்து கொண்டு அவர் கேட்டார், எந்த பிரம்மா வந்திருக்கார் அப்படின்னு கேட்டார். அந்த வாயிட் காப்பாளன் போய் இவர்கிட்ட கேட்டார், மாதிரி எந்த பிரம்மா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறார். இவர் நினைச்சார் நான் மட்டும்தான் பிரம்மா அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் இந்த 4 குமாரர்களுடைய அப்பாவான அந்த பிரம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவர் போய் சொன்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் அனுமதி கொடுக்கிறார். அப்ப பிரம்மா போய் கிருஷ்ணரை போய் சந்திக்கிறார். அப்ப கிருஷ்ணரை போய் சந்திக்கும் பொழுது அந்த சமயத்துல கிருஷ்ணர் பலவேறு பிரம்மாண்டங்கள் உள்ள மற்ற பிரம்மாக்களையும் அங்க கூப்பிடுறார். சில பிரம்மாக்கள் கிட்ட 10 தலைகள் இருந்து, சில பேர்கிட்ட 100 தலை, சில பேர்கிட்ட 1000 தலை, சில பேர்கிட்ட 10,000 தலை, சில பேர்கிட்ட 1,00,000 தலை, சில பேர்கிட்ட 1 கோடி தலைகள், அப்படி உள்ள பிரம்மாக்களும் அங்க வந்தார்கள். அப்ப இந்த 4 தலைகளை உள்ள பிரம்மா அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அப்ப அவர் புரிஞ்சது, நான் எவ்வளவு ஒரு சாதாரணவன் அப்படின்னு தெரிஞ்சது. பிரம்மா வந்தபோது அப்ப முதல்ல பிரம்மா கேட்கிறார், கிருஷ்ணர் கேட்கிறார், நீங்க வந்ததுக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறார். முதல்ல பிரம்மா சொல்றார், அதை நான் சொல்றேன், முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு,
நீங்க ஏன் கேட்டீங்க, எந்த பிரம்மான்னு ஏன் கேட்டீங்க அப்படின்னு முதல்ல கேட்குறேன். என்னை தவிர வேற பிரம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். அப்ப வந்து கிருஷ்ணர் தன்னுடைய மனசுல மற்ற எல்லா பிரம்மாக்களையும் கூப்பிடுறார். அந்த உடனே எல்லா பிரம்மாக்களும் வராங்க. அந்த எல்லா பிரம்மாக்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 4 தலையில் உள்ள பிரம்மா வந்து அவர் வந்து ஒரு யானைகளுடைய கூட்டத்துல ஒரு எறும்பு இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு நினைப்பு வந்தது. இத பத்தி ஒரு ஸ்லோகத்துல இது என்ன கருத்துனா, ஒரு அருமையான பர்திருஹரியினுடைய நீதி சதகத்துல ஒரு ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வருது. அந்த நீதி சதகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த நீதி சதகத்துல ஒரு நிமிஷம், ஒரு ஸ்லோகம் வருது. யதா கிஞ்சித் ஞோகம் கஜ இவ மதாந்தக சமபவம் ததா சர்வக்யோ அஸ்மி இதி அபவத் அவலிப்த மம மனஹ யதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாஷாத் அவகதம் ததா மூர்க்கோஹ அஸ்மி இதி ஜ்வர இவ மதோமே வியபகதஹ. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மூடனுடைய லட்சணத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மூடனுடைய சிந்திப்பு எப்படி இருக்குதுன்னா, அவர் வந்து ரொம்ப கொஞ்ச விஷயத்தை அவருக்கு தெரியுது, ரொம்ப கொஞ்ச விஷயம்தான் அவருக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட இருக்கின்ற ஆணவம் வந்து ஒரு யானை மாதிரி ஆணவம் இருந்தது. யதா கிஞ்சித் ஞோகம் கஜ இவ மதாந்தக சமபவம். ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்சாலும் அவர்கிட்ட ஒரு பெரிய மதம் பிடிச்ச யானை மாதிரி ஆணவம் இருந்தது, செருக்கு இருந்தது. நான் எல்லாமே தெரிந்தவன் அப்படின்னு அவர் நினைத்து கொண்டு இருந்தார். ஆனா அந்த நபருக்கு வந்து ஒரு உண்மையான உயர்ந்த பண்டிதருடைய தொடர்பு ஏற்பட்டது. அப்ப அந்த உயர்ந்த பண்டிதருடைய தொடர்பு ஏற்பட்ட பொழுது அப்ப அவருடைய மனசுல இருந்த அந்த அந்த ஆணவம் அப்படிங்கிற அந்த ஜுரம் வந்து ஜுரத்திலிருந்து அவர் குணமடைந்தார். ததா மூர்க்கக அஸ்மீதி ஜ்வர இவ மதோமே வெப்பகதக. அப்ப அவருக்கு புரிஞ்சது, உண்மையில நான் வந்து ஒரு மூர்க்கன் அப்படின்னு புரிந்து கொண்டு அந்த அவருடைய மனசுல உள்ள அந்த ஜுரம், இந்த காய்ச்சல், ஆணவம் அப்படிங்கிற காய்ச்சல் வந்து அது போய்விட்டது. அப்ப வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை விட ஒரு உயர்ந்தவர், உயர்ந்த பக்தர் இல்ல எந்த துறையிலையும் ஒரு உயர்ந்த நபருடைய சங்கம் ஏற்படும் பொழுது அது நம்மளுடைய நமக்கு பணிவாக இருப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தவருடைய சகவாசம் அதுவே நம்ம கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அனுகிரகம். ஏன்னா அது வந்து நம்ம பணிவாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல உதவியாக இருக்கு. பாகவதத்துல 9வது ஸ்கந்தத்துல மாந்தாத்தா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சௌபரி முனி அவர் பெரிய யோகியாக இருந்தார். அவர் யோகியாக இருந்து அவர் அப்புறம் அவருடைய மனசுல வந்து பல காலம் வந்து தவம் செய்து கொண்டு இருந்தார். ஆனா அவருடைய மனசுல ஒரு விகாரம் ஏற்பட்டு 2 மீன்கள் வந்து ஆண் மீனும் பெண் மீனும் வந்து அவங்களுடைய சகவாசத்தை பார்த்து அவருடைய மனசுல ஒரு விகாரம் ஏற்பட்டு அவர் தன்னுடைய தபஸ்யாவை நிறுத்திவிட்டு அவர் வந்து திருமணம் செய்து கொள்கின்றார்.
அந்த மாந்தாத்தா அப்படிங்கிற ராஜாவினுடைய 51 பெண்களை வந்து மகள்களை திருமணம் செய்து கொள்கின்றார். அப்ப அவருடைய அந்த யோக சித்தியினால அவ்வளவு உயர்ந்த மாளிகைகளை சிருஷ்டி செய்யறார். இந்த மாந்தாத்தா வந்து சப்தத்வீபபதி, 7 தீபங்கள் அப்படின்னா இந்த பூமண்டலத்துக்கே ஒரு ராஜாவாக இருந்தார். பூமண்டலம்னா அது மிகப்பெரிய பகுதி. இந்த பாரத வருஷம்ங்கிறது வந்து நம்ம இருக்கிற பாரத வருஷம் வந்து இது வந்து பரத கண்டம் அப்படின்னு சொல்றோம். இது பரத கண்டம். இந்த பரத கண்டம் வந்து பாரத வருஷத்தினுடைய ஒரு பகுதி. அந்த பாரத வருஷம் மாதிரி 7 நிலங்கள் இருக்கு ஜம்பு தீபத்துக்குள்ள. அந்த ஜம்பு தீபம் மாதிரி இன்னொரு பாரத வருஷம் மாதிரி ஐ திங்க் 9 பகுதிகள் ஜம்பு தீபத்துக்குள்ள இருக்கு. அந்த ஜம்பு தீபம் மாதிரி மற்ற 7 தீபங்கள் இருக்கு. தீபங்கள்னா 2 பக்கமும் தண்ணீர் இருக்கிறது தான் தீபம் சொல்றது. அந்த 7 தீபங்களுக்கும் ராஜாவாக மாந்தாத்தா இருந்தார். ஆனா அவர் வந்து அந்த சௌபரி முனியினுடைய செல்வத்தை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டது. அவருக்கு விரக்தி ஏற்பட்டு அவர் வந்து துறவரம் ஏற்றுக்கொண்டார். எதுக்கா உதாரணம் சொல்றேன்னா, நம்மளை விட ஒரு உயர்ந்தவரை பார்க்கும் பொழுது அது வந்து நம்மளுடைய ஆணவத்தை குறைப்பதற்காக ஒரு உதவியாக இருக்கின்றது. அது மாந்தாத்தாவா இருக்கும் சரி, அல்லது பிரம்மாவும் சரி. மற்ற பிரம்மாக்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் நினைச்சா நான் வந்து ஒரு சாதாரண எறும்பு, இது யானைகள் கூட்டத்தில் இருக்கிற நான் எறும்பு அப்படின்னு அவருக்கு தோணியது. அந்த மாதிரி சொல்லப்படுறது. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சமூக சேவை செய்யும். அந்த சமூக சேவையை நம்ம வந்து எப்படி ஆன்மீக மயமாக ஆக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்க அன்னதானம் கொடுக்குறீங்க, அன்னதானம் கொடுக்கும்போது அது பிரசாத அன்னதானமாக கொடுக்கலாம். சில பேர் அடிப்படை தேவைகளை கஷ்டப்படும் பொழுது அதில் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை கட்டாயம் கொடுக்கணும். இந்த மாதிரி சமூக சேவையை செய்யக்கூடாது அப்படின்னு இல்லை. ஒரு பக்தருடைய சுபாவம் வந்து சில மென்மையான சுபாவம். மற்றவங்க கண் முன்னாடி கஷ்டப்படும் பொழுது நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கணும். அதே எப்படி ஆன்மீகமயமாக ஆக்கலாம். அவங்கக்கிட்ட சமூக சேவை செய்யும் பொழுதும் அவங்கள வந்து பகவானுடைய நாமங்களை உச்சரிப்பதற்காக நம்ம வந்து நீங்களும் உச்சரிங்க அப்படின்னு அப்படி சொல்லி நம்ம வந்து சில சமூக சேவையும் செய்யலாம். சப்போஸ் நீங்க சில பேருக்கு துணிமணி கொடுக்குறீங்க, அதுலேயும் ஒரு கீர்த்தனத்தையும் வச்சு அந்த உங்கள்கிட்ட நீங்க வந்து பகவான் கொடுக்குறார், பகவான் என் மூலம் கொடுத்துருக்கிறார், அந்த மாதிரி பகவானை ஞாபகப்படுத்தி அந்த மாதிரி ஒரு அந்த வாய்ப்பையும் ஒரு சின்ன கிருஷ்ணரை பற்றி பகவத்கீதையை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அப்படி செய்யலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரபுஜி. ஸோ பிரம்மா, நாரதா, யம தர்மராஜ் எவ்வளோ ஹம்புலாக இருந்தீங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸோட. ரொம்ப தேங்க்ஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.